அண்மைச் செய்தி கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேட்களை ஒப்புகை சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது வருகிற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட பல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளரின் வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார். ராம்ஜி, வணக்கம். கூடுதல் விவரம். தேர்தலில் கொளத்தூர் தொகுதியிலே வி.எஸ். பாபு என்பவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில தொகுதியில போட்டியிட்ட 2வது இடத்தை முன்னாள் முதல்வரும் திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் அளித்த விண்ணப்பத்தை ஏற்று கொளத்தூர் தொகுதியில 14 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டுக்கு ஒப்புகளை சீட்டு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. அப்போது முறைகேடு நடந்ததாக கூறி முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் முறைகேடு நடந்துள்ளதால் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்கள் சரிபார்க்க உத்தரவிட வேண்டும் என்றும் தாவேக எம்எல்ஏ வி.எஸ். பாபு வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மூத்த வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் முறையீடு செய்தார்கள். முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு வரும் திங்கள் அல்லது செவ்வாய் அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.